சார், இப்போ ட்ரெண்டிங்கா இருக்க ஸ்டீல் உட்டன் டோர்ஸை மக்கள் அதிகமா வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஒரு சிலர் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனையிலேயே இருக்காங்க. ஏன்னா இதனால ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமா அப்படிங்கறதுனால தான். சப்போஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தா எப்படி ரெக்கவர் பண்றது அப்படிங்கிற ஐடியா இருந்தா சொல்லுங்க சார். கண்டிப்பா சொல்லலாம் மேடம். உதாரணத்துக்கு நம்ம ஃபிட்டர் ஃபிட் பண்ணிட்டு போயிடுவாரு, இந்த லாக் வந்து சரியா ஆகல அப்படின்னு பண்ணுவாங்க. இப்போ ஒரு லாக் ஆகுது, இன்னொரு லாக் ஆகல அப்படின்னா இது பெரிய விஷயம், சின்ன மேனுவல் விஷயம் தான். இது வந்து பேக் சைடு வந்து ஸ்க்ரூ தான் இருக்கும். இந்த ஸ்க்ரூவை லைட்டா யூஸ் பண்ணிட்டு இந்த ஹேண்டில கரெக்டா நேர் பண்ணி நாம ஃபிட் பண்ணிட்டு மறுபடியும் டைட் பண்ணிட்டு இந்த உணவு சரியா இருக்குன்னு செக் பண்ணிட்டு அந்த லாக் ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா அது பர்ஃபெக்டா லாக் ஆகும். இது மேனுவல் விஷயம் தான். நீங்க எந்த பிராண்டா இருந்தாலும் சரி இந்த கம்பெனில ஈஸியா நீங்க ரெக்கவர் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இது நல்ல டிப்ஸா இருக்குங்க சார். ஓகே, இது இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த டோரு ஒரு சில இடத்துல அங்க யூஸ் பண்ணிட்டு இந்த கீழே வந்து பாட்டம் ஃப்ரேம்ல உடையும், இல்லைன்னா மேல உடையும். இப்ப கீழே இந்த மாதிரி உடஞ்சிருச்சு அப்படின்னா ஒண்ணு இல்ல, இந்த டோரை ரிமூவ் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நீங்க லைட்டா இது ஷேக் பண்ணீங்கன்னா இந்த டோரை தூக்க முடியும். தூக்குற இடத்துல பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு வாஷர் இருக்கும். கீழே உடையுது அப்படின்னா இன்னொரு வாஷர் தூக்கி இந்த மேல போட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஒரு 2 mm திக்னஸ்ல தானே இருக்கு, அதனால அது மேனேஜ் பண்ணிக்கலாம். சின்ன கம்ப்ளைண்ட் நார்மலா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல அடுத்தது என்னென்ன கம்ப்ளைண்ட் வரும் அதை எப்படி சரி பண்ணலான்றதை நம்ம ப்ராப்பரா பார்க்கலாம். தேங்க்யூ சார்.